வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால். இன்றைய முக்கிய செய்திகள். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் குடும்ப கட்டுப்பாடு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன 15 கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றக் கோரி ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இனி விரிவான செய்திகள். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் குடும்ப கட்டுப்பாடு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக மக்கள் தொகை தினம் இன்று புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடியை தாண்டி உள்ள நிலையில் மக்கள் தொகை மற்றும் குடும்ப கட்டுப்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. செஞ்சி சாலை விளையாட்டு மைதானத்திலிருந்து கடற்கரை காந்தி சிலை வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முகத்தில் வர்ணம் பூசியும் கையில் பதாகைகளை ஏந்தியும் ஒயிலாட்டம், குச்சிப்புடி, கதகளி, தற்பாட்டம், பரதநாட்டியம், கோலாட்டம் என நடனம் ஆடியும் குடும்ப கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன 15 கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அங்கன்வாடிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி தலைமை தபால் நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலம் கடத்தும் புதுவை அரசு கண்டிக்கின்றோம். புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது இரவு நேரத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்நிலையில் இன்று வழக்கம் போல் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து வந்த நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் பரவலாக மழை பெய்தது. 2வது நாளாக இரவு நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக பூமியின் வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். BSNL ஓய்வூதியர் சங்கம் சார்பில் BSNL தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி BSNL ஓய்வூதியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். சுப்பிரமணியன், சங்கரன், செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டு கணக்கில் தேங்கி கிடக்கும் மெடிக்கல் பில் ஆகியவற்றுக்கு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி மற்றும் ஆரோதான் ஆர்ட் கேலரி சார்பில் தனிநபர் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி புதுச்சேரியில் உள்ள ஓவியம் மற்றும் சிற்ப கலைஞர்களின் திறமையை ஊக்கப்படுத்தும் வகையில் புதுவை மக்களின் ஓவியக்கலை அறிந்து கொள்ளும் வகையில் பல ஓவிய கண்காட்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் குறிசுக்குப்பம் பகுதியில் உள்ள ஆரோதான் ஆர்ட் கேலரியில் ஓவியர் காஷ்மீரா தனிநபர் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதன் நிர்வாகி லலித் வர்மா குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நிறுவனர் ஸ்ரீ தலா தேவி வரவேற்புரையாற்றினார். ஆரோதான் ஆர்ட் கேலரியில் தலைவர் லலித் வர்மா தலைமை தாங்கினார். மனோஜ் மற்றும் சோனால் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக ஓவியர் காஷ்மீரா நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகாடமியின் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் மேல்நிலை நீர்த்தப்பு தொட்டிக்கு நீதாரம் சேகரிக்கும் பொருட்டு 80 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஆதாரம் சேகரிக்கும் பொருட்டு லட்சுமி நகர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்து 80 லட்சம் ரூபாய் செலவில் தண்ணீர் கொண்டு வர உந்து குழாய்கள் அமைத்தல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், சாலைகளை செப்பனிடுதல் பணிக்கான பூமி பூஜையை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு மற்றும் தண்ணீர் கொண்டு வர உந்து குழாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மகாலிங்கம், கண்காணிப்பு பொறியாளர் லூசியன் பெத்ரோகுமார், உதவி பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பணியின் மூலம் ரெயின்போ நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட உள்ளன. புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் 3வது நிகழ்வு மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மருத்துவமனையின் சார்பில் ஜாலி ஹோமில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் 3வது நிகழ்வு சார்பில் ஜோதி கண் பராமரிப்பு மருத்துவமனையின் கண் பரிசோதனை முகாம் கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஹோமில் நடைபெற்றது. இதில் கண் மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஜாலி ஹோமில் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு இலவச கண் பரிசோதனை செய்தனர். இதில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஓடி விளையாடு பாப்பா, கவனமாக கரைகிறதா, நிகழ்கிறதா, நிறைகின்றதா என்ற தலைப்பில் சிறப்பு பண்டிமன்றம் நடைபெற்றது. இதற்கு கலா விசு நடுவரை இருந்து பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தினர். ஓடி விளையாடு பாப்பா, கனவில் கரைகிறதா, நிகழ்வில் நிறைகிறதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். புதுச்சேரி நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 36ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலயத்தில் ஆண்டுதோறும் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் 36ஆம் ஆண்டு செடல் திருவிழாவையொட்டி ஆலயத்தின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவில் கொடி ஊர்வலம் வந்து அதன் பின் ஆலயத்தின் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் ஷாஜகான் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட காலாப்பட்டு தொகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதியன்று விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் யாகசாலையில் பல்வேறு கால பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று யாகசாலையில் இருந்து புனித நீர் புறப்பட்டு கோவில் கோபுரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலசத்தில் இருந்த புனித நீர் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். காரைக்காலில் திருநள்ளாறில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ பிரதாப பரமேஸ்வர சுவாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் நாராயணசாமி உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ பிரதாப சிம்மேஸ்வர சுவாமி. இக்கோயிலின் புனரமைப்பு திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா 4ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கோயிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு பூர்ணாஹூதி தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலைகள் பூஜைகள் முடிவற்ற பின்னர் மேலதாள வாத்தியங்களுடன் கடங்கள் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயிலில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் கமலக்கண் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் குடும்ப கட்டுப்பாடு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன 15 கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.